ஹலோ வெல்கம் டு ஜாப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம கூகுள் க்ரோமில் வந்து ஆர்ஆர்பி சென்னைன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கு மேலே வைக்கிற ஃபஸ்ட் லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இங்கே மேலே இருக்கிற பேனர்லேயே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லிட்டு அதில் வந்து டிக் டு அப்ளைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அது இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதில் வந்து நியூவாக அப்ளை பண்ணுறவங்க வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ஒரு நோட்டீஸ் வருது. இது என்னென்னா வந்து 2024 வந்து அப்ளை பண்ணவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அது பழைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பற்றி வச்சே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னென்ன வந்து டீட்டெயில் ஃபில் பண்ணோம், நம்ம என்ன நேஷனாலிட்டி, இந்தியன், உங்கள் ஃபுல் நேம், அதுக்கப்புறமா வந்து எதனா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, 10th கிளாஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, எதனா வேறு ஜெண்டரை ரீசெலக்ட் பண்ணணும், ஃபாதர் நேம், மதர் நேம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்ட பிறகு இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ஓடிபி போகும், அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். போனதுக்கப்புறமா வந்து அதை என்டர் பண்ணால் தான் வந்து இது வந்து வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறமா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணணும். உங்ககிட்ட இருக்க ஆதார் கார்டுடைய நம்பர் 16 நம்பர் மேலே இருக்கிற நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து ஆதார் லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி போன உடனே வந்து இந்த ஓடிபி வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். இந்த வெரிஃபை வந்து ரொம்ப கம்பல்சரி. இது வெரிஃபை பண்ணால் தான் வந்து எக்ஸாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஐம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அப்ளைல வந்து ஐ ஹேவ் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஆதார் வச்சு லாகின் பண்ணலாம், ஆர்ஆர்பி அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணலாம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனால ஆர்ஆர்பி அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுங்கள், இல்லைனா ஆதார் கார்டு வச்சு டேரெக்டாக வந்து லாகின் பண்ணலாம். இதில் வந்து மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வந்து ஷோ பண்ணோம். இதில் வந்து ஓடிபி வந்து மெயிலையும் வந்து சென்ட் ஆகும், இல்லைனா வந்து ஃபோன்லேயும் சென்ட் ஆகும். எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஓடிபி வந்தோடனே இந்த காலமில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து சென்னை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஐ எம் நாட் கரண்ட்லி பேர்ட் டு எனி ஆர்ஆர்பி அண்ட் ஆர்ஆர்சி அண்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து அப்பேர் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா வந்து உங்களுக்கு என்ன கண்ட்ரி, இதெல்லாம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைமில் வந்து எல்லாமே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். உங்கள் பேர், மார்க் ஷீட் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், மெயில் ஐடி நம்பர் இதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது மெட்டர்னல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற மேரிடு அன்மேரிடு அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ண வேண்டியது. உங்கள் ரிலீஜியன் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். மதர் டங் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் கூட தமிழ், மராத்தி, ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜில் கூட வந்து உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் இது பண்ணலாம். இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் இங்கே விசிபிள் மார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும், வந்து 2 வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு. இப்போ வந்து இதில் வந்து அன்ரிசர்வ்டு எஸ்சி அண்ட் எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி கேடர்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இருக்கீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து இ-சேவா மையத்தில் இருந்தோம், இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியது இருக்கும். அப்புறமா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஸ்ட் நேம், சர்டிஃபிகேட் நம்பர், எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இந்த டேட்டில் நம்ம வந்து இந்த காலமில் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டல் அட்ரஸ் என்னென்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, அட்ரஸ் நம்பர் அண்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்டு டவுன் ப்ளஸ்ஸு பின்கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து இந்த சைடு வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை டிக் பண்ணிங்கன்னா வந்து இதுவும் டேரெக்டாக வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ அதர் டீட்டெயில்ஸ் என்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக தான் எஸ் கொடுக்கணும், இல்லைனா வந்து நோ கொடுக்கணும். இபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா வந்து எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ரயில்வே எம்ப்ளாயில் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எஸ் ஆர் நோ கொடுக்கணும். நீங்கள் எதனா வந்து அப்பண்டிஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அது எஸ் ஆர் நோ தேவைப்பட்டால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 500ம் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து 250யும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 500 பே பண்ணியிருந்தா 400 ரீஃபண்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து 250னா 250 ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறதுனா வந்து இந்த இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அக்கௌண்ட் ஹோல்டர், ஐஎஃப்எஸ்சி கோட், ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் நம்பர், பேங்க்குடைய நேமு, எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் எல்லாம் வந்து டைப் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக வந்து அதில் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா சேவ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் வரும். இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மெட்ரிகுலேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கிறதுனால அது முதல்ல வந்து மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இன்ஜினியரிங் டிப்ளமோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டிப்ளமோ பண்ணியிருந்தேன், டிப்ளமோ கேடர் ப்ரெஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் கேடர் ப்ரெஸ் பண்ணணும். தேவையான டிசிப்ளின் என்ன பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அது எந்த டிசிப்ளின் இருக்காங்களோ அது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கோர்ஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நேம் போட்டுட்டு டேட் ஆஃப் பாசிங் அண்டு பர்சன்டேஜ் வந்து டைப் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துடணும். ஆடு கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணணும். இது நீங்கள் வந்து பெயிண்டில் கூட வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணி இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்ட பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். அது இல்லாமல் வந்து எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு இபிசி சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பேஜ் காட்டும். அதில் வந்து எந்த ஜோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க, எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் எஸ்ஆர்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட்னு காட்டும். இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரெஸ் இங்கே ஆட் ஆகிருக்கும். ஆட் பண்ணிட்ட பிறகு இங்கே இருக்க ஹேவ் எக்ஸிஸ்டிங் செக் மை ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டேபிளுக்கு வந்து டிக் பண்ணிட்ட பிறகு இங்கே CPT2க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னா எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், அர்மச்சூர் அண்ட் கார் வைண்டிங், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷன் மெக்கானிக் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேஸ் பண்ணி பார்ட் பியில் வந்து CPT2வில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எந்த கேடர் வேணும் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே ஐ எம் அக்ரீடு இந்த போர்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மென்ஷன் பண்ணி வந்து டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே பிளேஸ் வரும். நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சர் இந்த பிளேஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா சேவ் கொடுத்துட்டு ப்ரீவியூ அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு மென்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரீசெக்டு அண்ட் ஃபவுண்ட் கரெக்ஷன் சொல்லிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்னா வந்து பேமெண்ட், இதில் என்னென்னா நீங்கள் உங்கள் பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் காட்டும். பே வித் SBI இபே அண்ட் பே வித் CSC வாலெட் இருக்கும். இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பேர் ஆகும். ஐ அக்ரீடுன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு அப்புறமா அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறங்க. யூபிஐயில் வந்து மேக்ஸிமம் பே பண்ணாதீங்க, கார்டு மூலிமா பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து பேமெண்ட் வரும். முடிஞ்ச உடனே வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் முடிஞ்ச மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து மேலே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது நீங்கள் காப்பியாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.